Welcome students, this is Varsha, TN Maths 10th. So this is relations and functions, example 1.25. See, I am in my channel, I am giving solutions for CBSE, ICSE and state board also. So I have created a playlist, okay. So if you see the channel, if you view the channel, you will differentiate the videos, okay, NCERT or CBSE or state board, okay students. So I am giving all the solutions for mathematics, so please listen carefully and do the sums, okay. See, let's go to the sum. This is find the value of x if g f of x, f g of x, okay. So given f of x and g of x, so you have two functions f and g, but you have to find the composite functions, okay students. So what is that? First one, see LHS, RHS, LHS, RHS simultaneous நான் செய்ய போறேன் with simple steps. See, listen carefully students, ரொம்ப சிம்பிளா இருக்கும் sum, but இது 5 mark sum. See, LHS ல என்ன இருக்குன்னா g f f of x இருக்கு, இங்க வந்து f g g of x. இப்படி x இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா given function வந்து x ல இருக்குன்னு அர்த்தம். if k இருந்துச்சுன்னா given function ஓட வேரியபிள் வந்து k ன்னு அர்த்தம். so this is what it is given, okay. so of x. so இது நம்ம எப்படி function first கண்டுபிடிக்கணும், எந்த composite first கண்டுபிடிக்கணும்னா கடைசில இருந்து வரணும், f f கண்டுபிடிக்கணும். இங்க g க்கும் composite கண்டுபிடிக்கணும், okay students. so கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கீழ அடுத்தது first g இருக்குலையா, g எழுதிட்டு இங்க f கண்டுபிடிக்கணும், ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள், f ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் g of ஓகே. ஸோ இதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க போகிறோம், ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனிங்க. see, this is f, this is f. so what is our f? 3x plus 1, 3x plus 1. ஸோ எப்பயுமே ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், மேலே ஒரு ஃபங்க்ஷன் கீழே ஒரு ஃபங்க்ஷன் அப்படி எழுதிக்கோங்க. ஜி தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஜி. அப்போ ஜி வந்து நம்ம எப்படி இங்கே எழுதணும்னா எக்ஸ் ப்ளஸ் 3, இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இப்போ வந்து 3x + 1, 3x + 1 நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எஃப் காம்போசிட் எஃப். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு புக்கில் எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் எக்ஸு, ஸோ எக்ஸோட ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதி அப்படி போடணும், அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் எக்ஸாமில் போட்டுக்கோங்க, பட் இது வந்து ஆன்சர் வந்துடும். இந்த ஸ்டெப் எழுதினாலே போதும், யூ வில் கெட் யூ ஃபுல் மார்க்ஸ். சி எஃப் டாட் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். சி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை மேலே உள்ள ஃபங்க்ஷனை தான் நீங்கள் எழுதணும். ஸோ மேலே உள்ள ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது பாருங்கள், 3. ஸோ நான் 3 எழுதிட்டேன். தென் என்ன இருக்குங்க, எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்துச்சுன்னா அங்கே நம்ம என்ன எழுதணும், கீழே உள்ள ஃபங்க்ஷனை எடுத்து எழுதணும். அப்போ வந்து என்ன வரும், 3x + 1 + 1. ஓகே, இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுச்சா? திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஸ்டூடெண்ட்ஸ். சி 3 × 3x + 1. சி மேலே உள்ள ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எழுதுகிற ஃபங்க்ஷனை தான் நம்ம எழுதணும். ஸோ 3x வரப்போ கீழே உள்ள ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும் +1. ஓகே. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 3 9x + 3 × 1 3s are 3. இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ திஸ் இஸ் 9x + 4. ஸோ திஸ் இஸ் f காம்போசிட் f. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம g டாட் g கண்டுபிடிக்க போகிறோம், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ g டாட் g கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், மேலே உள்ள ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு எழுதணும் என்ன இருக்கீங்க எக்ஸ். ஸோ எக்ஸ் வரையில் நம்ம என்ன எழுதணும்னா ஃபங்க்ஷன் எழுதணும், கீழே உள்ள ஃபங்க்ஷன் அப்படின்னா x + 3 எழுதிட்டேன். அடுத்தது என்ன இருக்கீங்க, ப்ளஸ் இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு வேலை இல்லை, x + 6. இதுதான் g டாட் g. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நம்ம வந்து இப்போ காம்போசிட் கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் டாட் எஃப்பும் ஜி டாட் ஜியும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த மூணுமே கண்டுபிடிக்கணும், ஜி டாட் எஃப் டாட் எஃப், இங்கே வந்து எஃப் டாட் ஜி டாட் ஜி. ஸோ அப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு ஜி எழுதிக்கணும், அடுத்தது வந்து எஃப் ஆஃப் எழுதணும், எஃப் காம்போசிட் எஃப் எழுதணும், சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஒரு ஜி வந்து எக்ஸ் + 3. So what is our f dot f? 9x + 4. Okay.
See, what is your f? F is equal to 3x plus 1. G dot G இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம். That is x plus 6. Okay, students, இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சிங்களா? ஸோ இந்த ஆர்டர் தான் G F F F G G அந்த ஆர்டரில் தான் இங்கே எழுதியிருக்கேன். F மேலே போடணும், கீழே G G, மேலே G போட்டு கீழே F F. ஸோ F F கண்டுபிடிச்சிட்டோம். F காம்போசிட் F கண்டுபிடிச்சாச்சு, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே G டாட் G கண்டுபிடிச்சிருக்கேன், அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? மேலே உள்ள ஃபங்க்ஷன் எழுதணும், இங்கேயும் மேலே உள்ள ஃபங்க்ஷன். மேலே உள்ள ஃபங்க்ஷனை எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இருந்துச்சுன்னா கீழே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை எடுத்து மேலே எழுதிடணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 9x + 4 + 3. ஸோ திஸ் இஸ் 9x. இது அடிஷன் சைன் தானே, ஸோ டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் 9x + 7. ஸோ இது வந்து GFF. அவ்வளோதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சி இது புக்கில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக ஒரு 2 ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது ஃபங்க்ஷன் F G டாட் G கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஃபங்க்ஷன் எழுதுங்க, 3 × x. எக்ஸ் எழுதியால நம்ம என்ன செய்யணும்? கீழே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஸோ x + 6 + 1. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × x 3x, 3 × 6 18 + 1. ஸோ திஸ் இஸ் 3x. இது அடிஷன் சைன்னால ஜஸ்ட் ஆட். ஸோ what is our answer? 3x + 19. Yes students, so இதோட சம்மு முடிஞ்சிருச்சா? இல்லை. So they have told they are equal, you find the value of x. So that is our question. So நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, see இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணணும். It is given. So இந்த 3 காம்போசிட்டும் ஈக்குவல், அதாவது 9x + 7 that is equal to 3x + 19. So if it is equal, what is the value of x? So 3x இங்கே வரணும், 7 அங்கே போயிடும். ஸோ 3x இங்கே வந்துச்சுன்னா என்னமாகும்? 9x minus 3x. This is 19 minus 7. So if you subtract, you will get 12. Okay. See, இங்கே வந்து 9x minus 3x, that is 6x. So x is equal to 12/6. Okay, so if you cancel, you will get 2. So x is equal to 2. Okay students, see இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக 7 minutes ஆயிருக்கு. 7 minutes சம் தான். ஸோ நீங்கள் உங்களுக்காக நான் மெதுவாக சொல்லியிருக்கேன் மிஸ், நீங்களாக பண்ணிங்கன்னா 5 minutes கூட ஆகாது இந்த சம் செய்கிறதுக்கு. திஸ் இஸ் 5 marks. யூ வில் கெட் டு. கண்டிப்பாக இது வந்து பப்ளிக்கில் வந்து வர்றதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் இந்த காம்போசிட் சம்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும். ஓகே, ஃபஸ்ட் லெசன்லேருந்து வர சம்மில் காம்போசிட் சம் வர்றதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. திஸ் இஸ் யுவர் 5 mark. ஸோ ப்ளீஸ் மெமரி எதுவுமே பண்ண வேணாம், கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள். ஸோ இன்னும் எக்ஸசைஸில் நிறையா சம் இருக்குது. எல்லாத்தையுமே ஒவ்வொரு சம்மும் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யூஸ்வலி ஐ செட் seeing the sum, that is not important, that will never give you a result. Okay, doing the sum, that is important, it will give you a best result. So please, after seeing the video, do the sum. Okay, thank you students.